ஹாய் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றுக்கு நம்ம பார்த்த வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல. என்ன கேட்டிருக்காப்புனாக்கா, பாருங்கள் ஸ்க்ரீனில் டிஐஎஃப்எஃப் அப், டிஐஎஃப்எஃப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி கேட்டிருக்காப்புல. அதை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் பிளாக்ஸை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த பிளாக் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு நம்மளோட ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரில் நம்ம போகிறோம். நான் ப்ரோக்ராமில் வந்துட்டு இன்புட் நான் போட போகிறேன், அதுக்கு அட்ரஸ் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவுட்புட் போட்டுட்டு அவர் என்ன கேட்டிருந்தார், டிஐஎஃப்எஃப். ஸோ டிஐஎஃப் டின்னா ஸோ டிஃப்ரென்ஷியல் டவுன்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு தெளிவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு வந்து இப்போதைக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 100.0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ 100.01 அப்படின்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிட் அவுட்புட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இதை வந்து நான் சிமுலேட் பண்ணுறேன். சிமுலேட் பண்ணாக்கா வந்து உங்களால் இதை வந்து இப்போ எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னாக்கா, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்புட் கொடுக்குறேன், அவுட்புட்டில் என்ன ரெஸ்பான்ஸ் வரும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதை உங்களால் புரிஞ்சிக்க முடியுமாங்கிறது பாருங்கள். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இன்புட் வேல்யூ என்னென்னு கொடுக்குறேன். உங்கள் அவுட்புட்டில் எதனாச்சும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா அப்படின்னா இல்லை. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றது தான் நான் இப்போ தெளிவாக சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் சிமுலேஷன்லேருந்து வெளியே வந்துடுறேன். இதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பை நீங்களாக எடுத்து ரீட் பண்ணுறதா இருந்தால் எப்படி நீங்கள் அதை ரீட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் சீக்வன்ஸில் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். ஸோ இது வந்து ஒவ்வொரு பிஎல்சிக்குமே வந்துட்டு வேரி ஆகும். எப்படி வேரி ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே டிஐஎஃப் டின்னு கொடுத்துருக்காங்க, டவுன், யூன்னா அப்புன்னு சொல்லுவாங்க. இதுவே ஆலன் பிராட்லி பிஎல்சி எடுத்திங்க அப்படின்னு சொன்னாக்கா 1 ஷாட் ரைசிங் 1 ஷாட் ஃபாலிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சீமென்ஸில் வந்துட்டு பாசிட்டிவ் டிரான்சாக்ஷன் நெகட்டிவ் டிரான்சாக்ஷன் நினைக்கிறேன், பாசிட்டிவ் எட்ஜி நெகட்டிவ் எட்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு சேமாக தான் இருக்கும். அது நம்ம எப்படி வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்புட் போட்டிருக்காங்க. அதே தான் நான் என்ன போட்டிருக்கேன், இன்புட் போட்டாங்க. அப்புறம் வந்து டிஐஎஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம டவுன் எடுத்துருக்கோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்கா இன்புட் நீங்கள் தர்றீங்களாமா. ஸோ இன்புட் கொடுக்கும்போது அவங்க அவுட்புட் ரெஸ்பான்ஸ், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே இருக்கிறது இன்புட், கீழே இருக்கிறது அவுட்புட். ஸோ இன்புட் கொடுக்கும்போது எந்த அவுட்புட் ரெஸ்பான்ஸும் இருக்காது. உங்களுடைய இன்புட்டை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணும்போது அவுட்புட் என்ன இருக்குன்னா ஒரு பல்ஸ் மட்டும் அவுட்புட்டாக தரும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேனிங்கை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பேசிக்ஸை போய் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு சைக்கிளில் மட்டும் ஒரு அவுட்புட் தரோன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அதை பார்த்துருவேன். ஆனால் வந்து இதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சைக்கிள் அவுட்புட் தரோன்றதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்ன ஒரு இன்புட் நான் எடுத்துக்கிறேன். அதாவது என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா 100.01 அந்த அவுட்புட் அட்ரஸ் இருக்குல்ல, நான் அதை வந்து இன்புட்டாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அவுட்புட் நான் வந்து போடுறேன். இந்த அவுட்புட் போட்டு நான் ஒரு பேரலல் கான்டாக்ட் நான் எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக, ஏதாவது ஒரு பல்ஸ் அவுட்புட் தான் தரப்போகுது அப்படின்றதுக்காக. நான் உங்களுக்கு லேட்ச் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், அதுவும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க அந்த லேட்ச் கான்செப்ட்லாம் பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஏன்னா லேட்ச் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிளாக் எப்படி வேலை செய்யுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே வந்து நான் சிமுலேஷன் போயிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ 100.02 அப்படின்றது ஒரு அவுட்புட். எனக்கு வந்து இது எப்போ ஆன் ஆகும்னா, நான் இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா அவுட்புட் ஆன் ஆகும். ஸோ இப்போ நான் பேரலல் கான்டாக்ட் நம்ம போட்டிருக்கனால என்ன ஆகும், லேட்ச் ஆகிட்டு கண்டினியூஸாக அவுட்புட் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த லேட்ச் கான்செப்ட்டில். இப்போ நான் வந்து பாருங்கள் இன்புட் நான் கொடுக்குறேன். இன்புட் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன், அவுட்புட் வராது. இந்த அவுட்புட் அட்ரஸை தான் நான் இன்புட்டாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இந்த பிளாக், அதாவது டிஐஎஃப்டி, உங்களுடைய அவுட்புட் நீங்கள் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உங்களுடைய லேட்ச் இப்போ வந்து செட் ஆகிருக்கும் இல்லையா. அதாவது 100.02 அப்படின்ற அவுட்புட் வந்து நேரம் ஆன் ஆகிருக்கும். என்ன ஆகலை, இப்போது ஆன் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆஃப் பண்ண போகிறேன். இன்புட்டை நான் ஆஃப் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு சைக்கிளில் வந்து ஒரு அவுட்புட் தரோன்னு சொன்னேன்ல. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே நீங்கள் இன்புட் வர்றதை பார்க்கவே முடியாது. நல்லா பார்த்துக்கோங்க, அந்த அவுட்புட் அட்ரஸை தான் நான் இன்புட்டை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு க்ரீன் கலரை நீங்கள் பார்த்துருந்துருக்கணும். தட் மீன் நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்றத இதை பார்க்க முடியாது. ஏன்னா பிஎல்சியோட ஸ்கேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா மில்லி செகண்ட்ஸில் இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் இன்புட் வந்ததுனால தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் அவுட்புட் விச் மீன் 100.02 அப்படின்ற அவுட்புட் என்ன இருக்குது, ஆன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இதை அன்லாச் பண்ணுறேன். தட் மீன் ரெண்டாவதாக ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இதை நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது என்ன ஆகும், அன்லாச் ஆகும். ஸோ சர்க்யூட் பிரேக் ஆகுது. தட் மீன் உங்கள் அவுட்புட் ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? இப்போ நான் மறுபடியும் அதோடைய இனிஷியல், அதாவது அதோட இனிஷியல் கண்டிஷனை கொண்டு வந்துட்டேன். ஓகே,
இப்போ என்ன இருக்குது, அவுட்புட் ஆஃபில் தான் இருக்குது. இது என்ன ரோட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. நான் இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட்டில் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. அவுட்புட் இருந்துச்சுன்னா நேரம் வந்து 100.02 ஆன் ஆகிருக்கணும், ஆன் ஆகலை. நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராமிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்கேனிங் டைமில் வந்து என்ன ஆயிருக்கு, ஒரு பல்ஸ் அவுட்புட் வந்திருக்கு. அந்த பல்ஸ் அவுட்புட் வந்து என்ன ஆயிருக்கு, உங்களோட 100.02 அப்படின்றத ஆன் பண்ண ஆயிடுச்சு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிளாக் என்ன வேலை செய்யுது அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்புட் கொடுக்கும்போது எந்த அவுட்புட் தராது. இன்புட்டை நீங்கள் ஆஃப் பண்ணும்போது ஒரு பல்ஸ் அவுட்புட்டாக தரும். இதை தான் இதுவே ஏபியில் பார்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா OSF OSR அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. OSF அப்படின்னா ஒன் ஷாட் ஃபாலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே சீமென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெகட்டிவ் டிரான்சாக்ஷன். ஸோ இது பிஎல்சிக்கு வேரி ஆகும் இந்த நேம் மட்டும். பட் அந்த கான்செப்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த DIF D போடுறதுக்கு பதிலாக நான் DIF U போடுறேன். U இந்த சென்ஸ் என்ன, அப் இல்லையா? ஓகே, இப்போ என்ன ஆச்சு, DIF U. இப்போ இதோட ரெஸ்பான்ஸ் பார்த்துக்கோங்க. சிமுலேஷனில் இன்புட் கொடுக்கும்போது, அதாவது இதோட எக்ஸாம்பிளை வந்து நான் எப்படி சொல்ல வரேன்னா, இன்புட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்கேனிங்கில் உங்களுக்கு ஒரு பல்ஸ் அவுட்புட் மட்டும்தான் அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாது, அவுட்புட் தராது. இப்போ பாருங்கள், நான் இதை வந்துட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணாச்சு, ஃபஸ்ட்டு பல்ஸ் வந்து வரும்போதே என்ன ஆயிடுச்சு, உங்களுடைய அவுட்புட் அங்கே கிடச்சிருச்சு. அதனால உங்களோட அவுட்புட், அதாவது இந்த லேட்ச் வந்து செட் ஆகிருக்கு. ஓகே, நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணும்போது என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து இங்கே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, அவுட்புட் இங்கே கிடச்சிருக்கு. அதனால வந்து அது ஆல்ரெடி லேட்சில் தான் இருக்குது. நான் இதை ரீசெட் பண்ணி காமிச்சிருந்துருக்கணும். ஸோ இப்போ நான் பாருங்கள், ரீசெட் பண்ணுறேன், விச் மீன் ஆன் பண்ணுறேன். இப்போ அதோடைய பழைய கண்டிஷனுக்கு வந்துட்டேன். இது இந்த பிளாக் இப்போ கண்டினியூஸாக அவுட்புட் தரதா இருந்தால் மறுபடியும் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னாக்கா, இந்நேரம் இங்கே ஒரு பல்ஸ் வந்துருக்கணும், உங்கள் அவுட்புட் என்ன இருக்கணும், ஆன் ஆகிருக்கணும். ஓகே, ஆனால் ஆகலை. அப்போ கான்செப்ட் என்ன, உங்களுடைய DIF U இப்போதைக்கு அவுட்புட் தரல. ஈவன் நான் ஆஃப் பண்ணுறேன் பாருங்களேன், ஆஃப் பண்ணாலும் என்ன பண்ணல, உங்கள் DIF U வந்துட்டு அவுட்புட் தரல. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஆன் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு பல்ஸ் அவுட்புட் தரும். அப்போ இதை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரில்லிங் பண்ணுறீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வந்து நிற்கிது, நின்னதுமே உங்களோட ட்ரில்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளாக்ஸை மேபி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நின்றுடுச்சு, வந்து நின்றுட்டு அது எப்போ போகுதோ போனதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஜாப் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, DIF D யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ நீங்கள் DIF அப் யூஸ் பண்ணணுமா இல்லை டவுன் யூஸ் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த பிளாக்கை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து பிஎல்சிக்கு நேம் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர இந்த கான்செப்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டவுட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஆல் தி வெரி பெஸ்ட். ஹேவ் a குட் டே.